கர்த்தர் நல்லவர். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேத பாடத்திற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் அனைவரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செல்வோம். திருப்பிக் கொள்ளலாம். யாக்கோப்பு எழுதின நிருபம் அதில் ரெண்டாவது அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 14ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரைக்கும். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியை இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை இரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். ஆமேன், அல்லேலூயா. நாம் இந்த யாக்கோப்பு 1ஆவது அதிகாரத்திலே நிறையா சத்தியங்களை நாம் தியானித்திருக்கிறோம். இந்த யாக்கோப்பு 2ஆவது அதிகாரம் நமக்கு வேறு ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறது. அது என்னதுனாக்க, கிரியை செய்யும் விசுவாசம் கிரியை செய்யும் என்பதை இந்த யாக்கோப்பு 2ஆவது நிருபம் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறது. ஆவியானவர் அதனால தான் யாக்கோப்பினுடைய இருதயத்திலே இந்த வார்த்தைகளை விதைத்திருக்கிறார். ஆமேன். நல்லா கவனிங்க. நம்ம 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனத்தை நம்ம பிறகு தியானிக்க போகிறோம். 14ஆம் வசனத்தில் இருக்கிற காரியங்களை நம்ம முதல்ல தியானிச்சுட்டு பிறகு நம்ம முதல்ல இருந்து தியானிக்க போகிறோம். இப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் பிரயோஜனம் என்ன? அதாவது விசுவாசம் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறவன் அவன் கிரியை செய்யணுமாமா. அவன் கிரியை செய்யலைனாக்கா அவனிடத்தில் என்ன இல்லைனாக்க விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் இந்த ஊமையை சொல்கிறார். ஒரு சகோதரனாவது ஒரு சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது, ஒருத்தவங்க இப்படி இருக்கிறாங்க. இந்த நிலைமையில் இருக்கிறவங்க உங்ககிட்ட வரும்பொழுது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நம்ம கிட்ட இருக்கிற ஒருத்தரை அவர்களை பார்த்து, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சொல்றாரு. அவரு என்னன்னு சொல்றாருங்க? நீங்க சமாதானத்தோட போங்க, குளிர்காய்ந்து பசியாருங்கள் அப்படிங்கிறாரு. அடுத்து என்ன பண்றாரு? சொல்லிட்டு அவர்களை அனுப்பிச்சுடுறாரே தவிர அவர்களுக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடுக்கல. வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடுக்கல. அப்போ அங்கே என்ன நடந்திருக்குன்னு அர்த்தம்? ஒன்றுமே நடக்கலன்னு அர்த்தம். இவர் வாயில் வடை சுட்டுருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமேன். வேற ஒன்றுமே செய்யலை, வாயில் தான் வடை சுட்டுருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போது சொல்லி செய்யாமல் இருக்கிறதுக்கு பேர் விசுவாச கிரியை அல்ல. அப்படி சொல்லி செய்யாமல் இருப்பதற்கு பெயர் என்னன்னாக்க செத்த விசுவாசம் என்று அர்த்தம். என்ன அர்த்தங்க? செத்த விசுவாசம் என்று அர்த்தம். அதைத்தான் ERV டிரான்ஸ்லேஷனில் இப்படி சொல்லுகிறது. ERV மொழிபெயர்ப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த ERV மொழிபெயர்ப்பில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. அது என்னன்னா, ஒருவன் விசுவாசம் கொண்டவனாக தன்னை பற்றி கூறிக்கொண்டு, ஒருவன் விசுவாசம் கொண்டவனாக தன்னை பற்றி கூறிக்கொண்டு காரிய ரீதியாக எதுவும் செய்யாமல் இருப்பானே, ஆனால் அவனது விசுவாசத்தால் எந்த பயனும் இல்லை. இந்த வசனம் நமக்கு தெளிவாக புரியுது பாருங்க. எப்படின்னா, தன்னிடத்தில் விசுவாசம் இருக்குதுன்னு சொல்றவன் அவனுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தலைனா, அவனுடைய விசுவாசத்தை கிரியைகளினால வெளிப்படுத்தலைனா அதனால பிரயோஜனம் ஒன்றுமே இல்லைங்கிறார். ஆமேன், அல்லேலூயா. இதனால தான் நம்ம எபேசியர் 2ஆவது அதிகாரத்தில் தியானித்தோம். நம்முடைய கிரியைகள்னால ரட்சிக்கப்படலை. விசுவாச கிரியையை நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஆமேன். நம்ம எதை செஞ்சாலும் அது ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியாது. காரணம், நம்ம எது செஞ்சாலும் அது என்ன தால் கரைப்பட்டிருக்குதுன்னா பாவத்தால் கரைப்பட்டிருக்கு. அப்போ பாவத்தால் கரைப்பட்டதை அவர் நீக்கியிருக்கிறார். அந்த பாவ கரையை அவருடைய இரத்தத்தால் நீக்கி இருக்கிறாரு. இதை விசுவாசிக்கும் பொழுது தான் நம்முடைய விசுவாசமே ஆரம்பிக்குது. அல்லேலூயா. அது வரைக்கும் நம்ம எவ்வளவு கிரியைகள் செஞ்சாலும் அது விசுவாச கிரியைகள் அல்ல. நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன தான் நல்லது செஞ்சிருந்தாலும்
அதில் என்ன இல்லைன்னா விசுவாச கிரியைகள் இல்லவே இல்லை. ஆனால் இப்பொழுது நாம் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நாம் நற்கிரியைகளை செய்யும்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நற்கிரியைகளை செய்யும்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய விசுவாசம் ஆரம்பிக்கிறது. ஆமென். நம்முடைய விசுவாசம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா நம்முடைய ரட்சிப்பில் ஆரம்பிக்கிறது. ஆமென். இப்போ ரட்சிப்பில் ஆரம்பித்த உடனே ரட்சிப்பு என்ன காரியங்களை விசுவாசிக்குதுன்னா, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே என்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிற இரட்சகர் என்று சொல்லி விசுவாசம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறது. அவ்வாறாக ரட்சிப்பிலே விசுவாசிக்கிறது. நல்லா கவனிங்க. இப்போ ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள விசுவாசம் என்ன கிரியை செய்கிறதுனா, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள விசுவாசம் என்ன கிரியை செய்யுதுன்னா, தன்னை இயேசுதான் ஆண்டவர்னு சொல்லி அர்ப்பணிக்குது. என்ன பண்ணுதுங்க? இயேசுதான் ஆண்டவர்னு சொல்லி அர்ப்பணித்து கிரியையை நடப்பிக்கிறது. விசுவாசம் ரட்சிப்பின் பொழுது என்ன கிரியை செய்கிறதுனா, அவர்தான் என்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிற இரட்சகர் என்று சொல்லி தன்னை அவருக்குன்னு அர்ப்பணிக்கிறது. ஆமென். அப்போ அவருக்குன்னு அர்ப்பணிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? அர்ப்பணிக்கிற நாம் நற்கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. இப்போ இதை புரிந்து கொள்ளலைன்னா நம்ம விசுவாச கிரியையை தவறாக புரிந்து கொள்வோம். யாக்கோப்பு நிருபத்தை தவறாக புரிஞ்சுக்குவோம். ஆமென். எப்படின்னாக்க, நான் ரட்சிக்கப்பட ஒன்றும் செய்யலை, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு எதுவும் செய்யாத போது அவர் நான் ரட்சிக்கப்படுவதற்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தார், அவர் செய்த கிரியைகளினாலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை விசுவாசிக்கலைன்னா நம்முடைய விசுவாசத்தினால் வருகிற கிரியைகள் எப்படி ஆயிடும்னா மத சடங்குகளை போல ஆயிடும். புரிஞ்சவங்கலாம் அல்லேலூயா. எப்படி தெரியுங்களா? இப்போ நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எப்படி ஆயிடுனாக்க, நான் ஜெபிக்கிறதுனால தான் அவர் பதில் கொடுக்குறாருன்னு ஆயிடும். ஆமென். நான் விசுவாசிக்கிறதுனால தான் அவர் எல்லாத்தையும் செய்கிறாருன்றது மாதிரி ஆயிடும். அல்லேலூயா. அப்போ நான் ஜெபிக்கிறதுனால அவர் செய்கிறார் அப்படின்னாக்கா அது என்னன்னாக்க மதம் உள்ள நுழையுதுன்னு அர்த்தம். ஆமென். மதம்னாக்க என்னதுனாக்க, நான் எல்லாத்தையும் செய்கிறேன், நான் எல்லாத்தையும் பண்ணுறேன், அதனால் அவர் என்ன நல்லா வாழ வைக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. இது மதம் கிடையாது. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல. இது இயேசு என்கிற ஒரு நபர். அல்லேலூயா. அவர்தான் கடவுள். இதுதான் கிறிஸ்தவம். அல்லேலூயா. இவரிடத்துல என்ன இல்லைனாக்கா மதம் இல்லை. இவர் என்ன சொல்றது இல்லைனாக்க, நீ செஞ்சாக்கத்தான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலை, அவரே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். புரிஞ்சவங்களா? அவரே எல்லாவற்றையும் செய்து முடித்ததுனால இன்னைக்கு நாம் ஜெபிக்கிறோம். அவர் செய்து முடித்ததுனால நம்ம விசுவாசிக்கிறோம். அவர் செய்து முடித்ததுனால இன்னைக்கு ஆலயத்துக்கு வரோம். அவர் செய்து முடித்ததுனால நம்ம ராபோஜனத்தை அனுசரிக்கிறோம். இருக்கிறவங்களா? அல்லேலூயா. நம்ம என்ன வாக்கிடக்கூடாதுன்னா மதமாக்கிட கூடாது. இப்போது இதெல்லாம் விசுவாச கிரியைகளா அப்படின்னாக்க, நம்ம ஜெபிக்கிறது, நம்ம வேதம் வாசிக்கிறது, நம்ம ஆலயத்துக்கு வருவது, இதெல்லாம் விசுவாச கிரியைனா இல்லை. இது என்னதுனாக்க நமக்கு விசுவாசத்தை உண்டாக்குவதற்கான செயல்பாடுகள். அல்லேலூயா. இவைகளெல்லாம் என்னதுங்க? விசுவாசத்தை உண்டாக்குவதற்கான செயல்பாடுகள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இது என்ன ஆக்கிடக்கூடாதுனாக்க மதமாக மாற்றிடக்கூடாது. அப்போது நம்ம எபேசியர் 2 இருக்கிற காரியங்களை நன்றாக புரிந்து கொள்ளணும். அப்போ தான் யாக்கோபு நிருபத்தில் இருக்கிற விசுவாச கிரியை நமக்கு புரியும். ஆமென். விசுவாச கிரியைகள் எதனாலே வெளிப்பட வேண்டும் என்று யாக்கோபு சொல்லுகிறார்னா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அவராலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் நான் இப்பொழுது அவர் எனக்காக சிலுவையில் செய்து முடித்தவைகளை எண்ணி நன்றி உள்ளவனாக வாழ்கிறேன். அல்லேலூயா. அவர் எனக்காக செய்து முடித்தவைகளை எண்ணி நான் இப்போ என்னவா இருக்கிறேன்? அவருக்குன்னு நற்கிரியைகளை செய்கிறேன். நான் அவராலே ரட்சிக்கப்பட்டிருப்பதினால், அவர் என்னை ரட்சித்திருப்பதினால் நான் அவருடைய சித்தங்களை செய்ய விரும்புகிறேன், அவருடைய செய்கையாய் இருக்க விரும்புகிறேன், அவருடைய நினைவுகளை நிறைவேற்ற விரும்புகிறேன். இருக்கிறவங்கலாம் இதுக்கு பேர் தான் விசுவாச கிரியை. ஆமென். அப்போ நல்லா கவனிங்க. நாம் சிலுவை நிமித்தமாக தான், அவருடைய இரத்தத்தின் நிமித்தமாக தான், அவருடைய மரண பாடுகளின் நிமித்தமாக தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ரட்சிப்பினால்
நம்முடைய விசுவாசம் ஆரம்பிக்கிறது. நம்முடைய விசுவாசம் கிரியை செய்கிற விசுவாசமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாங்களா? அவர் என்னை நற்கிரியைகளை செய்யவும் பரிசுத்தமாக வாழவும் எனக்காக அவர் செய்த கிரியை தான் சிலுவை மரணம். அது நிமித்தம் நான் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன். இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற நான் பரிசுத்தமாயிருக்கிறேன். பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற நான் கிரியை செய்யும் விசுவாசத்தை உடையவனாக இருக்கிறேன். இப்ப புரியுதுங்களா? ஆமென். நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு அவர் செய்த கிரியை தான் விசுவாசத்தையே கொடுத்தது. அந்த விசுவாசம் தான் இப்ப கிரியை செய்யணுமே தவிர, நான் கிரியை செய்ததுனால தான் ரட்சிக்கப்படுறேன்ற அந்த விசுவாசத்துக்குள்ளார போயிடக்கூடாது. நான் ஜெபிக்கிறனால தான் அவர் எனக்கு பதில் கொடுக்கிறாருன்னு போயிடக்கூடாது. அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்ததுனால தான் நான் ஜெபிக்கிறேன்னு வரணும். புரியுதுங்களா? அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்ததுனால தான் இன்னைக்கு வேதத்தை தியானிக்கிறேன். அப்படி வரணும் நம்ம. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? அவங்களும் விசுவாசித்திருக்கிறாங்க. அவங்க என்னத்தை விசுவாசித்திருந்துருக்கிறாங்க அப்படின்னாக்க, அவங்களுடைய விசுவாசம் கிரியை செய்யும் விசுவாசமாக இருந்திருக்குது. எப்படின்னாக்க, முழுவதுமாக நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் எளிமையாக புரிந்து கொள்ளுங்கள். நல்லா கவனிச்சிங்கனாக்க புரிஞ்சுக்கலாம். அவங்க எப்படி விசுவாசிச்சாங்கனாக்க, அவங்க விசுவாசம் எப்படி கிரியை செய்ததுனாக்க, அவர்களுடைய ஒவ்வொரு கிரியைகளும் எப்படி வெளிப்பட்டுச்சுன்னா, எனக்காக ஒரு இரட்சகர் வருவார், எனக்காக ஒரு இரட்சகர் வருவார், அந்த இரட்சகருக்காக நான் இப்படி வாழ்கிறேன். புரிஞ்சவங்கலாம், அந்த இரட்சகருக்காக நான் எதையும் செய்ய துணிவேன், அந்த இரட்சகருக்காக என் ஜீவனையும் கொடுக்க துணிவேன்னு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அவர்களை விட நாம் பாக்கியவான்கள். ஏன் தெரியுங்களா? அவர்களை விட நாம் ஏன் பாக்கியவான்கள்னா, நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அவர் செய்து முடித்தார் என்கிற விசுவாசம் நம்மை ரட்சிக்கப்பட வச்சிருக்குது. அந்த துவக்க விசுவாசம் தான் இப்பொழுது கிரியை செய்ய வேண்டும் இருக்கிறவங்கலாம். அல்லேலூயா. சரி, இப்போ பாருங்க, யாக்கோப்பு 2வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த கிரியை இல்லாத விசுவாசம் எப்படி இருக்குதுன்னா செத்த விசுவாசமாக இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. செத்த விசுவாசம். 17ஆம் வசனத்தையும் 18ஆம் வசனத்தையும் வாசிக்கலாங்களா? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாக இருக்கும். ஒருவன், உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. அல்லேலூயா. இப்போது அவன் ஒருத்தன் சொல்கிறான் என்னன்னு, எனக்கு விசுவாசம் இருக்குதுங்கிறான் ஒருத்தன். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருனாக்க, எனக்கு விசுவாசத்தோட கிரியைகளும் இருக்குதுங்கிறார். இப்போ யாருடைய விசுவாசம் உயிருள்ள விசுவாசமாக இருக்கும் அப்படின்னா, கிரியை செய்கிற விசுவாசத்தை உடையவராக இருக்கிறார் பாருங்க, அவருடைய விசுவாசம் தான் உயிருள்ள விசுவாசமாக இருக்கும். ஏன்னா விசுவாசம் இருக்குன்னு சொல்கிறவங்க கிட்ட என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. அந்த விசுவாசத்துக்கு பேர் என்னன்னாக்கா செத்த விசுவாசம். என்ன விசுவாசங்க? அல்லேலூயா. செத்த விசுவாசம். இந்த செத்த விசுவாசத்தை குறித்து தான் இந்த 14ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். செத்த விசுவாசம். இப்படி ஒரு விசுவாசத்தை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆமென். காத்திருக்கும் விசுவாசம் கேள்விப்பட்டிருக்கிறோம், கிரியை செய்யும் விசுவாசம் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆபிரகாமின் விசுவாசம், யோசுவாவின் விசுவாசம், மோசேயின் விசுவாசம், இவைகளெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். செத்த விசுவாசத்தை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எது செத்த விசுவாசம்? செத்த விசுவாசம்னா என்னது? செத்த விசுவாசம்னா என்னது தெரியுங்களா? முதல்ல சொல்கிறேன் கேளுங்க. செத்த விசுவாசம்னா என்னதுனாக்க, சொல்லி செய்யாமல் இருப்பதற்கு பேர் தான் செத்த விசுவாசம். இதுதான் செத்த விசுவாசம். சொல்லி செய்யாமல் இருப்பதுக்கு பேர். ஆமென். சொல்லி செய்யாமல் இருப்பது தான் செத்த விசுவாசம். ஆமென். எப்படின்னாக்க, தேவன் நமக்கு செய்ய சொல்லி சொன்னதை செய்யாமல் இருப்பது. தேவன் நமக்கு ஒன்றை செய்ய சொல்லியிருப்பார், அதை செய்யாமல் இருப்பதற்கு பேர் செத்த விசுவாசம். ஆமென். அவர் சொல்லி செய்யாமல் இருப்பதற்கு பேர் செத்த விசுவாசம். இப்போ எளிமையாக புரியுதுங்களா? அவர் சொல்லி செய்யாமல் இருப்பதற்கு பேர் செத்த விசுவாசம். இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் சொல்லணும்னா, அவர் சொல்லியிருக்கிறார் என்று நன்றாக தெரியும், அதை செய்தால் நாம் நன்றாக வாழ்வோம் என்று தெரியும்,
அப்படி வாழ முடியும் என்று தெரிந்தே நாம் அதை செய்யாமல் இருக்கிறோம்னா அதுக்கு பேர் தான் செத்த விசுவாசம். புரியுதுங்களா? அவர் சொல்லியிருக்கிறார், அவர் சொன்னார்னாக்கா அது நல்லதாக தான் இருக்கும்னு தெரிஞ்சே செய்யாமல் இருக்கிறோன்னா அதுக்கு பேர் செத்த விசுவாசம். அல்லேலூயா. அப்போ விசுவாசம்னா என்னதுங்க? அவர் செய்ய சொல்லி சொன்னதை செய்யறதுக்கு பேர் தான் விசுவாசம். அல்லேலூயா. அவர் செய்ய சொல்லி சொன்னதை செய்யறதுக்கு பேர் தான் விசுவாசம். அவர் செய்ய சொல்லி சொன்னதை செய்யாமல் இருப்பது, அதுலேயும் தெரிந்தே செய்யாமல் இருப்பதற்கு பேர் செத்த விசுவாசம். அல்லேலூயா. அடுத்தது என்னது தெரியுங்களா? செத்த விசுவாசம் சொல்லி செய்யாமல் இருப்பதுனா, தேவனிடத்தில் நான் செய்கிறேன் என்று சொல்லி செய்யாமல் இருப்பது. நம்ம சொல்லியிருப்போம் இல்லைங்களா, சில பொருத்தனைகளை பண்ணியிருப்போம், சில காரியங்களை சொல்லியிருந்திருப்போம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே நான் இதை செய்கிறேன், ஆண்டவரே இதை பண்ணுறேன், ஆண்டவரே நான் இப்படி உமக்காக வாழ்கிறேன், ஆண்டவரே. சில செய்திகளை கேட்டோன்னு நம்ம என்ன பண்ணியிருந்திருப்போம்? விசுவாசத்தோடு சொல்லியிருந்திருப்போம், ஆண்டவரே நான் இனிமேல் இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வாண்டவரே, இனிமேல் இந்த வசனத்தின்படியே நான் வாழ விரும்புகிறேன்னு சொல்லிட்டு வாயார சொல்லியிருப்போம் பாருங்க. அந்த சொன்னதின்படி வாழாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் செத்த விசுவாசம். அல்லேலூயா. ஒன்று அவர் சொல்லி செய்யாமல் இருப்பது, அதை தெரிந்தே செய்யாமல் இருப்பதுக்கு பேர் செத்த விசுவாசம். இன்னொன்று, நாம் அவர்கிட்ட சொல்லியிருப்போமே, ஆண்டவரே நான் இப்படி வாழ்கிறேன், இந்த வசனம் என்னை தொட்டிருக்கிறது, இந்த வசனம் என்னோட பேசுகிறது, இப்படி வாழ்கிறேன் என்று சொல்லி நாம் அப்படி வாழாமல் இருக்கிறோம் பாருங்க, அதுக்கு பேர் கூடி செத்த விசுவாசம் தான். அல்லேலூயா. அடுத்தது என்னன்னாக்க, தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பதுக்கு பேர் செத்த விசுவாசம் தான். இருக்கிறவங்களாம் அல்லேலூயா. இதுதான் அடிப்படை. இதை புரிஞ்சுக்கிட்டாதான் நான் செய்கிறேன் என்று சொன்னதையும் செய்வோம், அவர் சொல்லுகிறதையும் செய்வோம். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளணும். இருக்கிறவங்களாம் ஆமேன். இருக்கிறவங்களாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு பேரும் செத்த விசுவாசம் தான். ஆண்டவர் அவருடைய சித்தங்களை நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். அவருடைய சித்தங்களை நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். கொடுக்கப்பட்டிருக்கிற சித்தங்களை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோன்னா அதுக்கு பேரும் செத்த விசுவாசம் தான். ஆமென். விசுவாசம் எங்கே ஆரம்பிக்கிறது என்றால், நம்முடைய சித்தம் கொள்ளுகிற இடமாய் இருக்கிற மனதிலே தான் ஆரம்பிக்கிறது. புரிஞ்சுக்கிறீங்களா? அப்போது இங்கே தான் விசுவாசம் ஆரம்பிக்குது. முதல்ல விசுவாசம் ஆரம்பிக்கிற இடம் இங்கே. அப்போது விசுவாசம் ஆரம்பிக்கிற இடம் இங்கேயா இருக்கிறபடினால, அப்போது இங்கே தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளலைன்னா இங்கேயே விசுவாச கிரியை ஆரம்பிக்காது. அப்போ இங்கேயே விசுவாசம் என்னவா இருக்கும்? செத்ததாக இருக்கும். அல்லேலூயா. அப்புறம் தானே கைகளில் கிரியை செய்கிறதெல்லாம் வரும். இருக்கிறவங்கெல்லாம் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போது செத்த விசுவாசம்னா என்னதுங்க? சொல்லி செய்யாமல் இருப்பது. எதை சொல்லி செய்யாமல் இருப்பதுன்னா, தேவன் நமக்கு செய்ய சொல்லி சொன்னாரே ஒன்றை அதை செய்யாமல் இருப்பதற்கு பேர் செத்த விசுவாசம். அதுலேயும் தெரிந்தே செய்யாமல் இருப்பதற்கு பேர் செத்த விசுவாசம். அடுத்தது என்னதுனாக்க, தேவனிடத்தில் அவருடைய வார்த்தையினால் தொடப்பட்டவர்களாக நான் இதை செய்கிறேன் என்று சொல்லி நாம் அர்ப்பணிச்சிருப்போம் பாருங்க, அதை செய்யாமல் இருப்பதற்கு பேர் செத்த விசுவாசம். அடுத்தது என்னன்னாக்க, நம்முடைய சித்தம் கொள்ளும் இடமாய் இருக்கிற மனதிலேயே அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் பாருங்க. அவருடைய சித்தங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தும் பொழுது கூடி நாம் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் என்றால் அது செத்த விசுவாசம். ஆமென். அல்லேலூயா. சரி, இப்போ இன்னொன்று நல்லா கவனிங்க. விசுவாசம் உயிரற்றதா இருக்கிறது என்று வெளிப்படுகிற இடம் எது? இப்போ என்கிட்ட செத்த விசுவாசம் இருக்குது, அது உயிரற்றதா இருக்கிறதுன்றத நான் எப்படி கண்டறியிறது பாஸ்டர் அப்படின்னு கேட்குறீங்களா? அது ரொம்ப எளிமை. எப்படி தெரியுங்களா? மனிதனிடத்தில் தேவன் எப்படி இருக்க சொன்னாரோ அப்படி இருக்காமல் இருக்கிறோன்னா அங்கே நம்மக்கிட்ட செத்த விசுவாசம் இருக்குதுன்னு அர்த்தம். நம்முடைய விசுவாசம் உயிர் உள்ளதா இல்லைன்னு அர்த்தம். ஆமென். மனுஷங்க கிட்ட தேவன் எப்படி இருக்க சொன்னாரோ அப்படி இருக்காமல் போகிறதுக்கு பேர். அங்கே தான் நம்மக்கிட்ட செத்த விசுவாசம் இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது என்னதுனாக்க, மனிதனிடத்தில் சொல்லுகிறதை செய்யாமல் இருப்பது. அவங்கக்கிட்ட சொல்லுவோம் ஆனால் செய்ய மாட்டோம் அப்படின்னாக்க அங்கேயும் உயிரற்ற விசுவாசம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது பாஸ்டர் நாங்கள் இப்படி நற்கிரியைகளை செய்ய முடியுமா எங்களால்? அல்லேலூயா. தேவன் எப்படி இருக்க சொன்னாரோ அப்படியே எல்லா மனுஷரிடத்துலையும் இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாதுங்க.
அல்லேலூயா. மனிதனிடத்தில் சொல்லுகிறதை எப்பொழுதும் நம்மளால செய்ய முடியுமா? எல்லார்கிட்டையும் சொல்றதை எப்பொழுதும் நம்மளால செய்ய முடியாதுங்க. ஆனா அவர் எனக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார் என்கிற விசுவாசம் நம்ம இப்படி வாழ வைக்கும். பரிபூரணமா இல்லாட்டி கூட கொஞ்சமாவது என்னவா வாழ முடியும்? இப்படி வாழ முடியும். எப்படி மனுஷங்க கிட்ட தேவன் எப்படி இருக்க சொன்னாரோ அப்படி வாழ்வோம். ஆமென். அவங்க கிட்ட உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அப்படியாக கொஞ்சமாவது வாழ்வோம். அப்படி வாழ்றதுக்கான விருப்பம்னாச்சு அட்லீஸ்ட் இருக்கும். புரிஞ்சவங்கலாம் முழுசா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம அப்படியே முழுவதுமாக பரிபூர்ணர்களாக எல்லாரிடத்துலையும் நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவோன்றது இல்லை. எப்படியாவது ஒரு 10 பேருனாக்க 10 பேர்த்துல ஒரு 5 பேர்த்துக்கிட்டையாவது என்னவா இருக்கலாம்? அன்பா இருக்கலாம். 5 பேர்த்துக்கிட்டே இருக்க முடியல, பரவாயில்ல. அல்லேலூயா. இதற்கு அப்படி நாம் அவர்களிடத்தில் வாழ வேண்டும் என்றால் நாம் முதல்ல எதை விசுவாசிக்கணும்னா, எனக்காக சிலுவையில் ஒருத்தர் எல்லா நற்கிரியைகளையும் செய்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்கணும். எனக்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கணும். அப்பொழுதுதான் நாம் இப்படி வாழ முடியும். புரிஞ்சவங்களாம் அல்லேலூயா. அந்த அடிப்படை விசுவாசம் இல்லைன்னா நாம் எவ்வளவு நற்கிரியைகளை செய்ய முற்பட்டாலும் நம்மளால செய்ய முடியாது. நம்ம விரும்பினாலும் அதன்படி வாழ முடியாது. இருக்கிறவங்களாம் இந்த அடிப்படை விசுவாசம் நமக்கு ரொம்ப முக்கியம். சரி, இப்போ செத்த விசுவாசம் நம்மக்கிட்ட இருக்குதுன்னா அதனால் ஏதாவது பயன் இருக்குதா அப்படின்னாக்க எந்த பயனுமே இல்லை. அதனால தான் இங்கே கேட்குறாரு, பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த பயனும் இல்லை. அல்லேலூயா. ஒன்றுமே கிடையாது, ஏன்னா அது செத்து போயிடுச்சே. அல்லேலூயா. இப்போது அதுலேயே 12வது அதிகாரம் 26ஆம் வசனத்தை பாருங்கள். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாக இருக்கிறது. ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததாக இருக்கிறது. என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? இப்போ நம்முடைய சரீரத்தில் ஆவி இல்லைன்னா நம்முடைய சரீரம் செத்ததாக இருக்கிறது மாதிரி தான் செத்த விசுவாசம் இருக்குதாமா. ஆமென். அதுக்கு எப்போ உயிர் உள்ளதான் இருக்குது, அதுக்கு எப்போ ஆவி வருதுன்னா விசுவாசத்துக்கு, விசுவாசத்தோட கிரியையும் சேர்ந்துச்சுனாக்கத்தான் விசுவாசம் உயிர் உள்ளதா இருக்குது. ஆமென். சொல்லி செய்யாமல் இருந்தாக்க அங்கே பிரயோஜனமே இல்லை. அந்த விசுவாசம் செத்த விசுவாசம். அது ஒன்றா ஆண்டவர் சொல்லி செய்யாததாக இருக்கலாம், இல்லை நாம் அவர்கிட்ட சொல்லி செய்யாமலாம் இருக்கலாம். இந்த ரெண்டத்துலேயுமே என்ன இல்லைனாக்க உயிர் உள்ள விசுவாசம் இல்லை. அந்த விசுவாசத்துக்கு உயிரே இல்லைன்னு அர்த்தம். ஆமென். புரிஞ்சவங்களாம் ஒரு ஆமென். அடுத்து தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு பேரும் செத்த விசுவாசம் தான். ஏன்னா புரிஞ்சுக்கிட்டாக்கா அவருடைய சித்தத்தின்படி வாழ்ந்தாலே போதும். அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய யோசனையின்படி, அவருடைய செய்கையாக இருந்தோம்னாலே போதும், நாம் விசுவாசத்தில் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னு அர்த்தம். ஆமென். சரிங்க, இப்போது ஒரு இடத்துக்கு நான் உங்களை கூட்டி செல்கிறேன், திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு 7வது அதிகாரம். மத்தேயு 7வது அதிகாரம், அதில் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாங்களா? மத்தேயு 7:21 வாசிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆமென். அல்லேலூயா. பரலோகத்தில் பிரவேசிக்கணும்னா அதற்கு பிதாவினுடைய சித்தத்தை செய்யணுங்க. என்ன செய்யணுங்களாமா? பிதாவின் சித்தம்னாக்க எது பிதாவின் சித்தம் என்று வார்த்தையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வேதாகமம் பிதாவின் சித்தத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது. பிதாவின் சித்தத்தை உள்ளடக்கிய வேதாகமம் முழுவதுமாக அவருடைய எண்ணங்களால் நிரம்பி இருக்கிறது, அவருடைய யோசனைகளால் நிரம்பி இருக்கிறது. அல்லேலூயா. மத்தேயு 12:34 வாசிக்கும் பொழுது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்னு சொல்லப்படுகிறது. அப்போ இருதயத்தில் எது நிறைஞ்சிருக்குதோ, அதாவது ஆத்மாவில் என்ன யோசிக்கிறோமோ என்னத்தை சிந்திக்கிறோமோ அதை தான் வாய் பேசுதாமா. இப்போ ஆண்டவர் எதை பேசியிருக்கிறாரோ அதுதான் அவருடைய யோசனை. ஆண்டவர் எதை பேசியிருக்கிறாரோ அதுதான் அவருடைய சித்தம். அல்லேலூயா. அப்போ வேதாகமம் முழுவதும் எதை வெளிப்படுத்துகிறதுங்க?
பிதாவினுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறது. அப்ப பிதாவின் சித்தத்தின்படி நம்ம வாழ்ந்தோம்னா பரலோகத்துக்கு போவோம். நான் ஜெபம் பண்ணேன், நான் ஆலயத்துக்கு வந்தேன், நான் வேதம் வாசித்தேன் அப்படின்னாக்கா பரலோகத்துக்கு போக முடியுமா? இல்லை. அது விசுவாசத்தை உண்டாக்குகிறதற்கான செயல்பாடுகள். ஆனால் விசுவாசம் எப்போ கிரியை செய்யணும்? பிதாவின் சித்தத்தின்படி வாழும் பொழுதுதான். பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அதுக்கு பேர் தான் என்னதுங்க? விசுவாச கிரியை. அல்லேலூயா. பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. புரிஞ்சவங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் உள்ளே போவான், இல்லாட்டினா போக மாட்டான் நம்ம. சரிங்களா? அல்லேலூயா. அப்போ பிதாவின் சித்தம் வேதம் முழுவதுமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அதன்படி செய்ய வேண்டும். ஆமென். அதே 7வது அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாங்களா? 24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். சரி, அப்படியே 27ஆம் வசனத்தை வாசிக்கலாங்களா? 26, 27. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். அல்லேலூயா. இப்போ இந்த 2 வசனமும் ஒரு காரியத்தை சொல்லுது. ஒன்று புத்தியுள்ள மனுஷன்னு, இன்னொன்று புத்தி இல்லாத மனுஷன். புத்தியுள்ள மனுஷன் என்ன பண்ணுறான்? வசனத்தை கேட்கிறான், கேட்டுக்கொண்டதை ஏற்றுக்கொள்ளுகிறான், ஏற்றுக்கொண்டதை தியானிக்கிறான், தியானிக்கிறதை படி வாழ்கிறான். அல்லேலூயா. வார்த்தைகளை கேட்கிறான், ஏற்றுக்கொள்ளுகிறான், தியானிக்கிறான், தியானிக்கிறதின்படி வாழ்கிறான். அவன் யாருனாக்க கன்மலையின் மீது தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். வசனத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதை தியானித்து தியானிக்கிற வசனத்தின்படி செய்கிறவன் கன்மலையின் மீது தன் வீட்டை கட்டினவன். அவன் விசுவாசம் வேலை செய்து, அவன் விசுவாசம் கிரியை செய்து. தேவஜனமே, அல்லேலூயா. சரி, அடுத்து இவனை என்னன்னு சொல்லுதுனாக்க வேதாகமம், இயேசு என்ன சொல்றாருன்னா, இவன் புத்தியுள்ள மனுஷன். யாரு புத்தியுள்ள மனுஷன்? வசனத்தின்படி செய்கிறவன் புத்தியுள்ள மனுஷன். சரிங்களா? சரி, அடுத்தது இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது புத்தி இல்லாத மனுஷன். அவன் என்ன பண்ணுறான்? வசனத்தை கேட்கிறான். புத்தியுள்ள மனுஷன் எப்படி வசனத்தை கேட்டானோ அதே போல புத்தி இல்லாத மனுஷனும் வசனத்தை கேட்கிறான். ஆனால் அவன் என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளலை. ஒருவேளை ஏற்றுக்கொண்டாலும் தியானிக்கிறது இல்லை. சரி, ஒருவேளை கேட்டு ஏற்றுக்கொண்டு தியானிச்சாலும் அதன்படி செய்யறது கிடையாது. அல்லேலூயா. இப்போ இந்த புத்தியுள்ள மனுஷனுக்கும் இந்த புத்தி இல்லாத மனுஷனுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் என்ன தெரியுங்களா? வசனத்தை கேட்கறதுல ஒரே மாதிரி இருக்கலாம், வசனத்தை ஏற்றுக்கொள்றதுல ஒரே மாதிரி இருக்கலாம், வசனத்தை தியானிக்கிறதுல ஒரே மாதிரி இருக்கலாம். ஆனா வசனத்தின்படி செய்கிறவன் புத்திசாலி, வசனத்தின்படி செய்யாதவன் புத்தி இல்லாதவன். இப்போ எங்க வித்தியாசம் வருதுனாக்க வசனத்தின்படி செய்கிறவன் செய்யாதவன், இதுல தான் வித்தியாசம் வருது. அல்லேலூயா. இப்போ பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். அவன் தான் யாருங்க? புத்தி உள்ள மனுஷன். சொல்லுங்க, அவன் தான் புத்தி உள்ள மனுஷன். சரி, நம்ம சில நேரங்களில் ஏன் விசுவாசத்தில் சோர்ந்து போயிடுறோம்? சில நேரங்களில் ஏன் நம்மளால விசுவாசிக்க முடியல? காரணம் என்ன தெரியுங்களா? நம்மக்கிட்ட புத்தி இருக்குதா புத்தி இல்லையா என்பதை அறிந்து கொண்டோம்னா நம்ம விசுவாசத்தில் சோர்ந்து போகிறதுக்கான காரணம் என்றதை கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா. இப்போ கவனிங்க, இப்போது புத்தியுள்ள மனுஷன் எங்கள் வீட்டை கட்டியிருக்கிறானாமா? கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். புத்தி இல்லாத மனுஷன் மணலின் மீது தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷன். சரி, இப்போது 2 பேர்த்துக்கும் ஒன்று நடக்குது. என்ன நடக்குது? 25ஆம் வசனத்தை வாசிக்கலாங்களா? பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டை மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. 27ஆம் வசனம், பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அல்லேலூயா. இயேசு தாங்க இதை சொல்றாரு. இயேசு தான் இதை சொல்றாரு. நல்லா கவனிங்க, இங்க என்ன சொல்றாருன்றத. வசனத்தை கேட்குறான், ஏற்றுக்கொள்கிறான், தியானிக்கிறான்.
இந்த மூணுமே ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் நடக்குது. ஒருத்தன் செய்கிறான், ஒருத்தன் செய்யாமல் போகிறான். செய்கிறவன் கண்மலையின் மீது தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷன், செய்யாதவன் மணலின் மீது தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷன். இப்போ ரெண்டு வீட்டுக்கும் என்ன வருதுன்னா, பெருமழை வருது, பெருவெல்லம் வருது, காற்று அடிக்கிறது, அந்த வீட்டின் மேலே மோதுது. இப்போ மோதும் பொழுது ரெண்டுக்குமே ஒன்று தான் நடக்குது. பெருவெல்லம் வருது, பெருங்காற்று வீசுது, காற்று அடிக்கிறது, அந்த வீட்டின் மேலே மோதுது. ரெண்டு வீட்டுக்கும் இதுதான் நடக்குது. ஆனால் ஒரு வீடு விழலை, ஒரு வீடு விழுகுது. புரிஞ்சவங்களா? அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. புத்தியுள்ள மனுஷன் என்னத்தை செஞ்சுட்டான்? வசனத்தின்படி செய்ய ஆரம்பிச்சிட்டான். அவன் வசனத்தின்படி செய்யறதுனால கண்மலையின் மீது தன் வீட்டை கட்டியிருக்கிறான். ஆனால் இன்னொரு மனுஷன் வசனத்தின்படி செய்யலை. இதுதான் வித்தியாசம். செய்யாதவன் வீடு மணலின் மீது கட்டப்பட்ட வீடாக இருக்குது. இப்போ பெருவெல்லம் வருது, பெருங்காற்று அடிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த வீட்டின் மேலே அது வந்து மோதுது. இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் நடக்குது. ஆனால் ஒரு வீடு நிற்கிது, ஒரு வீடு இடிஞ்சு போகுது. ஆமென், அல்லேலூயா. அப்போ தேவஜனமே, விசுவாச கிரியை எதில் இருக்கிறதுனாக்க, வசனத்தை கேட்பதிலும் இருக்கிறது, ஏற்றுக்கொள்வதிலும் இருக்கிறது, அதை தியானிப்பதிலும் இருக்கிறது. இந்த மூன்றை விட அதை செய்கிறதுல தான் அதிகமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதன்படி வாழ்வதில் தான் அதிகமாக இருக்குது. அதனால தான் யாக்கோப்பு 1:21-22 யாக்கோப்பு சொல்லுகிறார், ஆவியானவர்னால் ஏவப்பட்டவராக ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். ஏன்? நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு, நீங்கள் உங்களை ஏமாத்திக்காதபடிக்கு, உங்கள் வீடு இடிஞ்சு போகாதபடிக்கு நீங்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்டு கேட்டு தியானித்து அதோடு விட்டுறாமல் அதை கேட்டதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். இதுக்கு பேர் தான் விசுவாச கிரியை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அவருடைய வார்த்தைகள் நம்மால் புரிந்து கொள்ள முடியாதவைகளாக இருக்கலாம். அவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யாதது போல இருக்கலாம். அவர் சொன்னார், நம்முடைய வாழ்க்கையில் அது இன்னும் நடக்கலையே அப்படிங்கிறது போல இருக்கலாம். அவருடைய வார்த்தைகள் நம்மை கண்டிக்கும் போது நமக்கு கோபம் கூடி வரலாம். என்ன அவருடைய வார்த்தை இப்படி நம்மளை கண்டிக்குதுன்னு சொல்லி நமக்கு கோபம் கூடி வரலாம். அல்லது அவருடைய வார்த்தைகள் நமக்கு கடினமாக இருக்கலாம். இதையெல்லாம் நம்மளால் நம்முடைய வாழ்க்கையில் செய்யவே முடியாது. ஒருத்தர் சொல்கிறார், எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று கவலை கொள்ளாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. அதன்படி நீங்கள் கவலை கொள்ளாதிருக்க வேண்டும் என்றால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு இது இருந்துச்சுனாக்க நீங்கள் கவலைப்பட மாட்டீங்கன்னு அவர்கிட்ட சொன்னோம்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னங்க உலகத்தில் மனுஷன் கவலைப்படாமல் இருக்க முடியுமா? ஏன்னா அது அவ்வளவு கடினம். அவருடைய வார்த்தைகள் சில நேரம் கடினமாக இருக்கலாம், அது செய்ய முடியாத அளவுக்கு கடினமானதாக இருக்கலாம். அல்லது நம்முடைய வாழ்க்கையில் அதன்படி வாழ்வதற்கு கடினம் இருக்கலாம். ஆமென். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன், அவருடைய வார்த்தைகள் மாறாதவைகள், அவருடைய வார்த்தைகள் கிரியை செய்யக்கூடியவைகள், அவருடைய வார்த்தைகள் நிச்சயமாய் நடக்கும், அவருடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளவைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் இந்த வார்த்தையை கேட்பது நல்லது, இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வது நல்லது, இந்த வார்த்தைகளை தியானிப்பது நல்லது, இந்த வார்த்தையின்படி வாழ்வது மிக நல்லது. அல்லேலூயா. வார்த்தைகளை கேட்பது நல்லது, ஏற்றுக்கொள்வது நல்லது, தியானிப்பது நல்லது. இதை விட மிக நல்லது என்னதுனாக்க அதன்படி செய்வது மிக மிக நல்லது. ஆமென். அப்போ இதுக்கெல்லாம் அதன்படி செய்யணும்னாக்க கேட்கணும், ஏற்றுக்கொள்ளணும், தியானிக்கணும், அதையவே பேசணும், அதுக்கப்புறம் அதன்படி செய்வோம். அல்லேலூயா. இத்தனை காரியங்கள் விசுவாச கிரியைகள் நம்மக்கிட்ட இருக்கணும். கேட்கணும், ஏற்றுக்கொள்ளணும், அதை தியானிக்கணும், அதை பேசணும், அதன்படி வாழணும். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அல்லேலூயா. நமக்கு நேரம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறபடினால சீக்கிரமாக இன்னொரு இடத்துக்கு போகலாம். இந்த செத்த கிரியைகளுக்கான ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளலாம். யோனா புஸ்தகம் 1வது அதிகாரம். யோனா புஸ்தகம் 1வது அதிகாரம்.
1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனிங்க. 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அமித்தாவின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடிப்போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். இப்போ இங்கே என்ன நடக்குது? அமித்தாவின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது. கர்த்தருடைய வார்த்தை வந்தோடனே என்னன்னு வருது? எப்பா, நீ நினிவேவுக்கு போய் அந்த நினிவே பட்டணத்துக்கு விரோதமாக பிரசங்கி. ஏன்னா அவங்க அக்கிரமத்தில் இருக்கிறாங்க, பாவத்தில் இருக்கிறாங்க, அவர்கள் அழிக்க போகிறேன்னு போய் பிரசங்கின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இப்போ விசுவாச கிரி யோனா கிட்ட இருக்குதா அப்படின்னாக்க இல்லை. அதாவது ஏன் இல்லை அப்படின்னாக்க நல்லா கவனிங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி, எங்கிருந்து விலகி? சமூகத்தினின்று விலகி. அதே வசனத்தில் 3ஆம் வசனத்தில் ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து நான் கர்த்தருடைய தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட கப்பல் தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். இப்போ யோனா இதை வேணும்னே செய்கிறார். எதை வேணும்னே செய்கிறாரு? அவருடைய சமூகத்தினின்று விலகணுன்றத வேணும்னே செய்கிறார். அல்லேலூயா. புரிஞ்சவங்கலாம். யோனா வந்து ஐயோ இதா என்னாலலாம் செய்ய முடியாது ஆண்டவரே அப்படி சொல்லலை, என்னால் இதை செய்ய முடியாது அப்படி சொல்கிறார். புரிஞ்சுக்கிறீங்களா? நீங்கள் சொல்கிறது வேணா நல்லதாக இருக்கலாம், ஆனால் இதை என்னால் செய்ய முடியாது. கேட்கறதுக்கு நல்லா இருக்கலாம், ஆனால் இதை என்னால் செய்ய முடியாது. வேணும்னே கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகுகிறார். புரிஞ்சுக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்போ நல்லா கவனிங்க. கர்த்தருடைய சமூகம்னா என்னது தெரியுங்களா? சமூகம் அப்படின்னா பிரசன்னம். என்னதுங்க? சமூகம்னா என்னதுங்க? பிரசன்னம்னு அர்த்தம். பிரசன்னம்னா என்னது தெரியுங்களா? பிரசன்னம்னா ஒரு நபர். அவர் யாருனாக்க இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கிறார், அதற்கு பேர் தான் பிரசன்னம். அல்லேலூயா. இப்போ யோனா கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு விலகினார்னா என்ன அர்த்தம்? யோனா கர்த்தரை விட்டு விலகினார்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிறீங்களா? யோனா யாரை விட்டு விலகினாருங்க? கர்த்தரை விட்டு விலகினார். ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு அவர் செவி கொடுக்கல, அவருடைய வார்த்தையின்படி அவர் நடக்கல, அவருடைய வார்த்தையின்படி நடக்கக்கூடாதுன்னே முடிவு பண்ணி அவரை விட்டு விலகுகிறார். இப்போ எப்படி இருக்குன்னா, இளைய மகன் எப்படி அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அப்பா கூட இருக்க முடியாமல் போனானோ விட்டு விலகிறான் பாருங்க. அந்த மாதிரி யோனா என்ன பண்ணுறாரு? அவருடைய வார்த்தையை என்னால் செய்ய முடியாதுன்னு அவரை விட்டு விலகிறார். அவருடைய வார்த்தையை செய்ய முடியும்னா அவருடைய பிரசன்னத்திலேயே இருப்பார். அவருடைய வார்த்தையை விட்டு விலகிறனால பிரசன்னத்தை விட்டு விலகிறார். புரிஞ்சுக்கிறீங்களா? பிரசன்னம்னா என்னதுங்க? ஒரு நபர். யார் அந்த நபர்? இயேசு. இப்போ அவரை விட்டு விலகிறாருன்னா என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தையை விட்டு விலகிறாருன்னு அர்த்தம். அவருடைய வார்த்தைக்கு செவி குடிக்க முடியலன்னு அர்த்தம். இன்னொன்று, யோனா என்ன பண்ணுறாருன்னா, என்னால் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியாது அப்படின்னே என்ன பண்ணுறாருங்க? விலகிறார். அல்லேலூயா. சரி, இப்போ என்ன நடக்குது பாருங்க. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனாவோ என்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார். அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. சீட்டு விழுறதுக்கு முன்னாடியே யாருக்கு தெரியும்னாக்க யோனாவுக்கு நல்லா தெரியும். பாருங்க, அதில்
12ஆம் வசனம் பாருங்க. அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன். எனக்கு தெரியும் இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் இந்த கப்பலில் இருக்கிறது தான் எனக்கு நல்லாவே தெரியும். சீட்டு விழுறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் என் பேரில் தான் சீட்டு விழுன்னு. ஏன்னா நான் அவரையே விட்டு விலகி இருக்கிறேன். புரிஞ்சவங்கலாம் அல்லேலூயா. நான் அவரையே விட்டு விலகி இருக்கிறேன். அவருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கவே இல்லை. அது எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் இப்படி நடக்குது அப்படின்றாங்க. அல்லேலூயா அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்போ இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது ரொம்ப ஆச்சரியமான காரியம். 9ஆம் வசனத்தை பாருங்க. அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் யார் ஆங்கலாமா? இவன் பயபக்தி உள்ளவனாமா. இப்போ பயபக்தி உள்ளவன் ஏன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகனா? விசுவாசம் இருக்கு, ஆனால் கிரியைகள் இல்லை. புரிஞ்சுக்கிறீங்களா? விசுவாசம் இருக்கு, இன்னமும் அவர் தான் அவனுக்கு தெய்வம், இன்னமும் அவர் தான் அவனுடைய இரட்சகர், இன்னமும் அவர் தான் எல்லாமே. ஆனால் அவர் சொன்னதை செய்யலை. இப்போ என்ன இருக்கு? விசுவாசம் இருக்கு, ஆனால் விசுவாசம் வேலை செய்யலை. இப்போ விசுவாசம் இருந்து விசுவாசம் வேலை செய்யலைன்னா என்ன அர்த்தம்? அந்த விசுவாசத்துக்கு பெயர் உயிரற்ற விசுவாசம், செத்த விசுவாசம். ஆமென். இப்போ யோனா கிட்ட என்ன இல்லைங்க? உயிருள்ள விசுவாசம் இல்லை, அவர்கிட்ட செத்த விசுவாசம் தான் இருக்கு. சரி, இப்போ அப்படி சொன்னோன்னு 13ஆம் வசனம் பாருங்க. அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். எதுக்கு? இந்த மனுஷனை காப்பாற்ற, யோனாவை காப்பாற்ற அவங்க வேலை செய்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ பிரச்சனை நல்லா கவனிங்க. விசுவாசம் வேலை செய்யாத யோனாவுக்கு மட்டும் அந்த பிரச்சனை கிடையாது, அவனோட கூட பயணிக்கிற அத்தனை பேர்த்துக்குமே பிரச்சனை. அல்லேலூயா. கர்த்தருடைய சந்நிதியை விட்டு விலகிறது நம்மை மட்டும் பாதிக்காது, அது நம்முடைய குடும்பத்தை பாதிக்கும், அது நம்முடைய சபையை பாதிக்கும், அது நம்முடைய தேசத்தையே பாதிக்கும். புரிஞ்சுக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்கே அதுதான் நடக்குது. இவங்க அவ்வளவு முயற்சி பண்ணுறாங்க, தண்டு வலிக்கிறாங்க. எதுக்கு? இந்த ஒரு மனுஷனை காப்பாற்ற. இவர் சொல்லிட்டார், என்னை தூக்கி கடலில் போட்டிங்கன்னாக்க என்ன பண்ணிடலாம், நீங்கள் தப்பிச்சிடலாம். அப்போது இன்னொன்று பாருங்கள், இவர் செத்தாலும் சாவனே தவிர ஆண்டவர் சொன்னதை செய்ய மாட்டேன்றதுல உறுதியாக இருக்கிறார். புரியுதுங்களா? ஆண்டவர் சொன்னதை செய்ய மாட்டேன், நான் செத்தாலும் சாவேன், ஆண்டவர் சொன்னதை செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா ஆண்டவர் சொன்னதை செய்ய மாட்டேன்னு யோனா பிடிவாதமாக நிற்கிறாரு? 4வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். 4வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை 3ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தம் நான் முன்னமே தர்சீசுக்கு ஓடிப்போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது. ஏன்? ஆண்டவர் இரக்கம் உள்ளவராம். ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், அதனால எல்லாத்தையும் மன்னிச்சிடுவார். இவரை நம்பி நம்ம என்ன பண்ண முடியாது? போய் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது. அதனால் நான் போக மாட்டேன். இன்னொன்று, யோனாவுக்கு அந்த ஜனங்க மேலே அவ்வளவு வெறுப்பு, அவ்வளவு கோபம். காரணம், அவங்களுடைய அக்கிரமங்கள் அவ்வளவு பெருகி இருந்தது. அவர்களுடைய அக்கிரமங்களினால் அவங்க அழிஞ்சு போகணும், ஆண்டவருடைய கோபம் அவங்க மேலே விழணும். இதை நான் போய் சொல்லிட்டேனாக்கா அவங்க என்ன ஆயிடுவாங்க? பிழைச்சிக்குவாங்களேன்ற அந்த கோபத்தில் அவருடைய வார்த்தையை விட்டு விலகினான், அவருடைய சமூகத்தை விட்டு விலகினான் யோனா. அல்லேலூயா. இதனால யார் யாருக்கெல்லாம் பாதிப்புங்க? அந்த கப்பலில் இருந்த அத்தனை பேர்த்துக்கும் பாதிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. இதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு? பெருங்காற்றுக்கு கட்டளையிடுறாரு, கடலுக்கு கட்டளையிடுறாரு, அதுக்கப்புறம் மீனுக்கு கட்டளையிடுறாரு. காற்று கீழ்ப்படுகிறது, அதுக்கப்புறம் கடல் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, மீன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. எந்த ஜனத்தை போய் தீர்க்க தரிசனம் சொல்ல சொன்னாரோ அந்த ஜனத்தார், நினிவே பட்டணத்தார் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனால் யார் தான் கீழ்ப்படியல? கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்று சொல்லுகிறவன் கீழ்ப்படியல. புரிஞ்சுக்கிறீங்களா?
கடைசி வரைக்கும் கீழ்ப்படியலைங்க. இதை வேணால் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். கடைசி வரைக்கும் கீழ்ப்படியலை. ஆண்டவர் புரிய வைக்கிறாரு. ஒரு ஆமனுக்கு செடியை வளர சொல்கிறாரு, அது வளருது. பூச்சிக்கு கட்டளையிடுறாரு, பூச்சியும் கீழ்ப்படுகிறது. ஆனால் யோனா தன்னுடைய புடிவாதத்தில் உறுதியாக நின்றுட்டுருக்கிறார். புரியல, இன்னும் தேவனுடைய சித்தம் என்னதுன்றது புரியல. பிரச்சனை புரியுதுங்களா? விசுவாசம் ஏன் கிரியை செய்யாமல் இருக்கிறதுனா தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பது தான். தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டோம்னா நம்முடைய விசுவாசம் கிரியை செய்கிற விசுவாசமாக மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் உயிருள்ள விசுவாசமாக வேண்டும் என்றால் நம்முடைய விசுவாசம் கிரியை செய்யணும். எப்படி? தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொண்டு வேலை செய்யணும். இவருக்கு தேவனுடைய சித்தம் தெரியுதா? தேவனுடைய சித்தம் தெரியுது. என்னது? அவர் கிருபை உள்ளவர் என்கிறது நல்லாவே யோனாவுக்கு தெரியுது. அப்ப தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொண்டவர் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்திருக்கணும். எப்படி? அவர் கிருபை உள்ளவர் என்பதை கொண்டு போய் அங்கே அறிவிச்சிருக்கணும். நீங்க மனம் திரும்பினால் அவர் உங்களுக்கு கிருபை உள்ளவராக இருப்பார். அல்லேலூயா. ஆனால் யோனாவினுடைய பிரசங்கம் என்னதுங்க? இன்னும் 40 நாளில் இந்த நினிவே அழிஞ்சு போகும். அவருடைய முழு குறிக்கோள் என்னன்னா அழிஞ்சு போகணும் இந்த ஊர். அல்லேலூயா. ஆனால் அவர் என்ன சொல்றாரு? வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த 120,000 பேருக்கும் மேலான ஜனங்க இங்கே இருக்கிறாங்களேப்பா, இவங்களுக்காக நான் பரிதபியாமல் இருப்பணும். அவருடைய சித்தத்தை இன்னும் யோனா புரிஞ்சுக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணணும்னா தேவஜனமே, கிரியை செய்யும் விசுவாசம் உயிருள்ள விசுவாசமாக இருக்கும். நான் கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவனாக இருக்கிறேன், நான் அவருடைய விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவனிடத்தில் விசுவாசம் இல்லை. அவருடைய சித்தத்தை புரிந்து கொண்டு அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய நினைவுகள் என்ன, அவருடைய சித்தம் என்ன என்று அவருடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே, அதன்படி வாழ்கிறவனே, அதன்படி செய்கிறவனே தான் கிரியை செய்யும் விசுவாசத்தை உடையவனாக இருக்கிறான். அல்லேலூயா. ஆகவே இந்த சத்தியம் உங்களை நிச்சயமாகவே அடுத்த வளர்ச்சிக்கு நேராக உங்களை நடத்தும். ஆமென். இது ஒருவேளை உங்களுக்கு இப்பொழுது புரியாமல் இருக்கலாம், ஆனால் நன்றாக நீங்கள் இதை திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது இது உங்களுக்கு நன்றாக புரியும். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற புத்தியுள்ள மனுஷனாக கன்மலையின் மீது உங்களுடைய வீட்டை கட்டினவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா, ஆமென். எந்த பெருமழை வந்தாலும் பெருவெள்ளம் வந்தாலும் காற்றடித்தாலும் அது உங்கள் வீட்டின் மேலே மோதினாலும் உங்கள் வீடு இடிந்தே போகாது, அது நிலைத்து நிற்கும். நீங்கள் நிலைச்சிருப்பீங்க. எந்த காற்றும் எந்த புயலும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. காரணம், நீங்கள் கன்மலையின் மேலே கட்டப்பட்ட வீட்டை உடையவர்களாக இருப்பீர்கள். நம் ஜெபிக்கலாங்களா? அல்லேலூயா. கர்த்தாவே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட இந்த சத்தியத்தின்படியே இயேசுவே, நாங்கள் கிரியை செய்யும் விசுவாசத்தை உடையவர்களாக எங்களுடைய விசுவாசங்கள் மாறட்டும். எங்கள் விசுவாசங்கள் செத்த விசுவாசமாக அல்ல, உயிருள்ள விசுவாசமாக மாறட்டும். நீர் எங்களுக்காக சிலுவையில் செய்து முடித்த கிரியைகளை நம்பி அதை உறுதியாக பற்றி கொண்டு அதற்காக கிரியை செய்கிறவர்களாக நாங்கள் மாற ஆண்டவரே எங்களுக்கு இந்த வருஷத்தில் பலனை தாங்கப்பா. ஆண்டவரே, எங்களால் இதை செய்ய முடியாது, உங்களை விசுவாசிக்கிறதுனால நாங்கள் இதை செய்ய முடியும். உங்களுடைய கிருபை எங்களுக்கு இதை செய்வதற்கான பலனை தரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த கிரியை செய்யும் விசுவாசத்தை உடையவர்களாக எங்களுடைய விசுவாசங்கள் மாறும்படிக்கான பலனும் இடத்திலிருந்து கிருபையாய் வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை புரிந்து கொள்ளுகிற பிரகாசமுள்ள மனக்கண்கள் எங்களுக்கு திறக்கப்படுவதாக. உம்முடைய சித்தத்தை புரிந்து கொண்டு உம்முடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக, உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை செய்கிறவர்களாக எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களை அவ்வாறு ஆசீர்வதிப்பீராக, எங்களை பெருக செய்வீராக, வளர்ச்சி அடைய செய்வீராக. இதற்கான பலனை நீங்களே எங்களுக்கு உண்டாக்குவீராக. பரிசுத்த ஆவியானவரே, அந்த பலன் எங்களுக்கு உண்டாகட்டும். கர்த்தர் நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக.
ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக.